பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். ஆங்கிலத்தில் நாம் இதை வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, he who scorns instructions will pay for it, but he who respects a command is rewarded என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்ல வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி, how do we respond when we hear the message in the church, அல்லது வேறு ஏதாவது கூட்டங்களில், மற்ற இடங்களில், ஈவன் தொலைக்காட்சி மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது? அதை நாம் எப்படி எடுக்கிறோம், கேட்கிறோம், அதற்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறோம், அதை எப்படி கனப்படுத்துகிறோம், அதை எப்படி உள்ளத்தில் வைத்து அதை கனப்படுத்தி அதன்படி வாழ ஒப்புக் கொடுக்கிறோம், அல்லது அதை நாம் எப்படி உதாசீனப்படுத்துகிறோம்? அவமதிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். பிரசங்கம் அப்படிங்கிற பொழுது they will not sit and they will not hear, they will simply try to get out of the church. அப்போது இதற்கு என்ன பெயர்? திருவசனத்தை மதிக்கிறது பெயரா, இல்லை திருவசனத்தை அவமதிக்கிறது என்று பெயர்? யோசித்து பாருங்கள். வசனத்தை வாசிக்கிற பொழுது கூர்ந்து கவனித்து வாசிக்கணும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணுவேன், கண்களை திறந்தள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளணும். அப்படி ஒரு உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு வாசிக்கிறதுல ஒரு அலட்சியம், அதில் ஒரு தவறுதலாக வாசிக்கிறது, எல்லாமே திருவசனத்தை அவமதிக்கிறது தான். வசனம் முன்னுக்கும் பின்னும் முன் வசனத்தை பின் வசனத்தை வாசிக்கிற எந்த கான்டெக்ஸ்டில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறதே கிடையாது. அப்போ கர்த்தருடைய வசனம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து உதிரப்பட்ட வார்த்தைகள் அவைகளெல்லாம் நம்ம எப்படி கனப்படுத்தணும்? அடுத்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் பயப்படுகிறவன் எவனோ அவன் பலன் அடைவான். ஆங்கிலத்தில் he will be rewarded என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு வெகுமதி கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆக ஒரு நாளும் தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அதை பார்க்கிற பொழுது, அதை வாய்விட்டு நாம் வாசிக்கிற பொழுது, அதை கேட்கிற பொழுது அது உள்ளத்தில் வர வேண்டும். அதற்குரிய மதிப்பும் மரியாதையும், ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ரெவரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த காரியத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்து வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது நாம் பலனடைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் உயர்த்தப்பட்டவர்களாய் வாழ்வோம். ஆகவே ஒரு நாளும் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். எப்பொழுதும் we should respect the word of God, we should respect the commandments, we should respect the நியாய பிரமாணங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அப்போ தான் ரெஸ்பெக்ட் என்று சொன்னால் அதன்படி வாழ்தல், நம்ம நடத்தல். கர்த்தர் நம்ம எப்படி ஆஸ்வதிக்கிறார் பாருங்கள். பலன் கொடுத்து நம்மை உயர்த்தி நம்மை கௌரவப்படுத்தி நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்க நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் சுவாமி. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், ஆனால் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ கர்த்தர் அவனை பலன் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஏற்ற பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் வசனத்தை ஆண்டவரை உதாசனப்படுத்தாமல் எப்பொழுதும் அந்த வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்து அதை விசுவாசத்தோடு கேட்டு ஏற்று உள்ளத்தில் வைத்து அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீரா. அதன் மூலம் கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.